ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஹேர் கலர் வந்து எனக்கு பண்ண போகிறதில்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் பண்ண போகிறேன். அவங்க எப்பவுமே மருதாணி, அவுரிப்பொடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ கியூட்டி கலர் வந்து தான் நான் அவங்களுக்கு போட போகிறேன். இது வந்து கெமிக்கல் கிடையாது, பிபிடி கிடையாது, அமோனியா கிடையாது. இது வந்து அப்படி இருக்கிற கெமிக்கலுமே வந்து நல்ல கெமிக்கல் தான், நமக்கு பாதிப்பாகாது. டாக்டர் நிறைய பேர் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே முன்னாடி பிளாக் என்ன போட்டேன், அவுரிப்பொடி அதை பற்றி போட்டேன். இப்போ வந்து சரி நல்ல கலர் மாதிரி கேட்குறாங்க சிலர், அவுரிப்பொடி அந்த மாதிரி இல்லாமல் ஹேர் கலர் மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஹேர் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். முடி கொட்டாது, வெள்ளை முடி வர்றதை அதிகமாக தூண்டாது, ஹேர் வந்து ட்ரை ஆகாது, ஹேர் உடையாது, நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் கியூட்டி கலர் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது உள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து டெவலப்பர் ஒன்று இருக்கும், டியூப் ஒன்று இருக்கும், க்ளவுஸ் இருக்கும், எல்லாமே ப்ரஷ் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து இது என்ன கலர்னு கேட்கும்போது பிளாக் தான் அவங்களுக்குன்னு போது அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆன்லைனில் கிடைக்குதுங்க. இது வந்து டெவலப்பரு, ஆன்லைனில் தான் இது கிடைக்குது. இப்போ வந்து இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ப்ரஷ்ஷுமே அதுலேயே வந்துடும், க்ளவுஸும் வந்துடும். இது வந்து கண்டிப்பாக வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெவலப் 1:1ன்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டியூப் எடுத்துக்கலாம். டியூப் எந்த அளவு போடுறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம டெவலப்பரும் போடணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெவலப்பரை வந்து நல்லா குலுக்கிக்குங்க. இது வந்து நேச்சுரல் பிளாக் தான். அவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, 2 டைம்ஸ் எனக்கு போட டைம் இல்லை, முடி வந்து ட்ரை ஆகுது, மருதாணி போட்டுட்டு மொதல் நாள் தலைக்கு குளிக்கணும், அப்புறம் மருதாணி போட்டு ப்ளைன் வாஷ் பண்ணணும், அப்புறம் அது காஞ்ச உடனே அவுரி பொடி போடணும், 3 வாட்டி ஒரே நாளில் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, முடியுமே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால, சரி இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதுனால, அவங்களும் 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் எனக்கு போட்டு விடுங்கப்பான்னாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். கொஞ்சம் இது என்னன்னா, இதோட அமௌண்ட் இருந்தால் 1800 சில்லற வரும். அந்த மாதிரி 1800 மேலே வருது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போடலைனாலும் ரூட் டச்சப் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் வந்து ரூட் டச்சப்பில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ மருதாணி ஒயிட் ஹேர் நிறையா இருந்தது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுது பாருங்க. இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது ஒட்டாது அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நல்லா ஒட்டும். ஏன்னா சில நேரம் வேணும்னா அவுரிப்பொடி மருதாணி இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மாறும்போது வேணும்னா ஒட்டாமல் போகலாம். ஆனால் இந்த டைம் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே நல்லாவே ஒட்டிருச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் தான் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நல்லா தலையை சிக்க எடுத்துக்கலாம். நிறையவே இருக்குது ஒயிட் ஹேரு. ரூட் டச்சப் தான். இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். அது மாதிரி ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும், ப்ளைன் வாஷ் பண்ணக்கூடாது. மைல்டான ஒரு ஷாம்பு போட்டுக்கலாம். நம்ம மற்ற இதெல்லாம் போடும்போது நம்ம ஷாம்பு முன்னாடி ட்ரையாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நான் ஃப்ளாஷ் லைட்டை வந்து ஒயிட் ஹேர் அவ்வளோவா தெரியல. ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ண உடனே ஒயிட் ஹேர் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ வந்து கோண ஊச்சி எடுத்துட்டு நல்லா நம்ம ரூட் டச்சப் பண்ணிடலாம். எப்பவுமே ரொம்ப அள்ளி அப்பாமல் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம அப்ளை பண்ணலாம். சிலர்லாம் ஒரு டியூப் வாங்கி அவ்வளோத்தையும் பிதிக்க அப்படியே போட்டுருவாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி வேறு. நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃப்ரண்ட்லலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரண்ட்டில் எல்லாமே நல்லா சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சில ஹேர் கலரிங்லாம் என்ன ஆகும், நமக்கு இச்சிங் இருக்கும், கெமிக்கல் அதிகமாக இருக்கும், நிறையா அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வரும். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வீட்டு கிச்சனில் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணுறோம். நல்லா ஷாம்பு தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஷாம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். ஒரு மைல்டான ஷாம்பு போடுங்க. அதாவது நம்ம வந்து பிளாக் ஹென்னா, டை இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கலரிங்லாம் போடும்போது அந்த கலரிங் நல்லா ஸ்டே ஆகுற மாதிரி ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணால் கலரிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து டவல் ட்ரை கொடுத்துட்டு அடுத்து வந்து ட்ரையர் போட்டுடலாம்.
பாருங்க சூப்பரா நல்லாவே கவர் ஆயிருச்சு. ஒயிட் ஹேர் இல்ல. ரொம்ப கருகருன்னு இருக்கணும்னு அள்ளி அப்ப வேணா மைல்டா போட்டாலே போதும். எப்பவுமே எனக்கே போட்டு, போட்டு இது பண்றதுக்கு சரி கிளையண்ட்டுக்கு போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். கிளையண்ட்டுன்றதே அது என்னோட ஃப்ரெண்டு தான். அவ்வளோதான்ப்பா. சூப்பரா ட்ரையர்லாம் போட்டாச்சு. நல்லாவே இதுவாயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி நீலினி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கியூட்டி கலரும் நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போற பிராண்ட் ஒண்ணு போட போறேன். அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்க வந்து அத தைரியமா போடலாம். அவ்வளோதுப்பா. சூப்பரா ஹேர் கலர் பண்ணிட்டு, நம்ம வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு ஷாம்பு போட்டு. இது வந்து அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வராது. டாக்டர் சஜெஸ்ட் பண்றது தான். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. பாய்.